ஓடி அவளை துரத்த வேண்டாம், அவள் வருவாள் என்று அசதியில் மெத்தையில் படுத்தான் பிரபு. ஹேமா சமையல் அறைக்கு சென்று பிரபு செய்த சேட்டையெல்லாம் நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். இவனை பிடிச்சிருக்கு, ஆனால் அவன்கிட்ட சொல்ல முடியலையே என்று மனதிற்குள்ளேயே பித்து பிடித்தவள் போல உளறி கொண்டு இருந்தாள். சமையல் வேலைக்கு வந்த அம்மாவுடன் சேர்ந்து காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். பிரபு ரூமில் மெத்தையில் படுத்துக்கொண்டு அவளுக்கு எப்படி முத்தம் கொடுப்பது என்று யோசித்து கொண்டிருந்தான். ஹேமா சமையல் அறையில் இருந்து கொண்டே பிரபுவை நினைத்து கொண்டிருந்தாள். ஹேமா வருவாள் என்று நீண்ட நேரம் ரூமில் காத்து கொண்டிருந்தான் பிரபு. ஆனால் அவள் வந்த பாடில்லை. இது சரிவராது, நேராக சமையலறைக்கே செல்வோம் என்று சமையல் அறைக்குள் நுழைந்தான். ஹேமா வேலை பார்க்கும் அம்மாவோடு பேசி கொண்டிருந்தாள். உள்ளே சென்ற பிரபு, ஹேமா கொஞ்சம் ரூமுக்கு வா, பேசணும் என்றான். நீ போ, நான் அப்புறம் வரேன் என்றாள் ஹேமா. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ பேசியே ஆகணும் என்றான். ஹேமாவும் சரி வரேன் போ என்று சொல்லிவிட்டு அவன் போன பின்பு அவன் பின்னாலேயே சென்றாள். ரூமிற்குள் நுழைந்த உடனேயே கத்த ஆரம்பித்தாள் அவள். என்னடா உனக்கு வேணும்? ஒரு நாள் அன்பாக நடந்துக்கிறேன்னு சொன்னேன், அதுக்காக இப்படிலாமா பண்ணுவ? பொண்டாட்டிங்கிறவ உடல் தேவைக்காக மட்டும் இல்லை, புரியுதா என்றாள். இதை கேட்ட பிரபு அதிர்ந்து போனான். ஏண்டி, உடல் தேவைக்காக தான் உன் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சியா? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. உன்னை எனக்கு பிடிக்கும்டி. நானும் எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன், நீ கண்டுக்கிற மாதிரி தெரியலை, அதான் அப்படி பண்ணேன். நீ என்னை இப்படி தப்பாக நினைப்பன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை தொற்றுக்க கூட மாட்டேன் என்றான் அவன். இதை கேட்ட ஹேமாவின் முகம் வாடி போனது. சாரி பிரபு என்றாள். சாரியெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு போதும் என்றான். ஹேமாவுக்கு பிரபுவை பிடித்திருக்கிறது, ஆனால் அதை சொல்ல தயங்குகிறாள். இது பிரபுவுக்கும் தெரியும், ஆனால் ஹேமாதான் சொல்லாமல் காலம் கடத்துகிறாள். சொல்லு ஹேமா, என்னை பிடிச்சிருக்கா இல்லையா என்றான் அவன். ஹேமாவும் பிடிக்கும், ஆனால் இது காதல் இல்லை என்றாள். இதை கேட்ட பிரபு மனமுடைந்து போனான். ஓகே ஹேமா, உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிட்டது தப்பு தான், இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன். உனக்கு எப்போ என் மேலே காதல் வருதோ அப்போ பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே சென்றான். ஹாலில் உள்ள மெத்தையில் அமர்ந்து கொண்டு ஏன் இவள் காதலை சொல்ல இவ்வளவு யோசிக்கிறாள் என்று நினைத்து நினைத்து வேதனைப்பட்டான். ஹேமாவும் ஏன் அவனிடம் காதலை சொல்ல முடியவில்லை என்று கண் கலங்கி கொண்டே சமையல் அறையில் இருக்கும் சாப்பாட்டை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தாள். ஹே பிரபு, வா சாப்பிடலாம் என்று அழைத்தாள். எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு பசிக்கலை என்றான் அவன். ப்ளீஸ் பிரபு, என் மேலே இருக்க கோவத்தை சாப்பாட்டில் காட்டாத, வா என்று மீண்டும் அழைத்தாள். இல்லை, எனக்கு வேண்டாம், விடு என்றான். நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் என்றாள் அவள். எனக்காக யாரும் பட்னி கிடக்க வேண்டாம் என்றான். ஓஹோ அப்படியா, சரி, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, உனக்கு தான் வருத்தமே இல்லையே, நான் போகிறேன், எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே பெட்ரூமுக்கு சென்றாள். பிரபுவும் சிறிது நேரம் கண்டு கொள்ளாமல் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தான். மணி 3 ஆகிவிட்டது. சட்டென எழுந்து, ஐயோ அவள் பசி தாங்க மாட்டாளே என்று தட்டில் சாப்பாட்டை போட்டு ரூமுக்கு எடுத்து சென்றான். ஹேமா பசி மயக்கத்தில் நன்கு தூங்கி கொண்டிருந்தாள். தூங்குபவளை எழுப்ப வேண்டாம் என்று சாப்பாட்டை கொண்டு போய் வைத்துவிட்டு மீண்டும் ரூமுக்கு வந்து அவள் பக்கத்திலேயே படுத்து கொண்டான். 6 மணிக்கு தூங்கி முழித்த ஹேமா பக்கத்தில் பிரபு தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து சிரித்தாள். அவனும் அந்த நேரம் முழித்து கொண்டான். பசிக்குது பிரபு, வா சாப்பிடலாம் என்று அழைத்தாள் ஹேமா. பிரபுவும் கை கால் முகத்தை கழுவி விட்டு சாப்பிட வந்தான். ஹேமா தட்டில் சாப்பாடு போட்டு வைத்திருந்தாள். சாப்பாட்டை பிசைந்து முதலில் ஹேமாவுக்கு ஊட்டினான். இல்லை, ஒன்றும் வேண்டாம், நீ தான் என் மேலே கோபமாக இருக்கில்ல, நீயே சாப்பிடு என்றாள். உனக்கு கை காயம் இருக்குன்னு தான் ஊட்டுறேன் என்றான் பிரபு. இல்லை, காயம்தான் ஓரளவுக்கு ஆறிடுச்சே, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு என்றாள். அவனும் சாப்பிடத் தொடங்கினான். ஹேமாவும் இன்னொரு தட்டில் சாப்பாட்டை போட்டு சாப்பிடத் தொடங்கினாள். எப்போதும் ஹேமாவுடன் சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிடுபவன் இன்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
ஹேமாவும் இதை கவனித்தாள். பிரபு வேகமாக சாப்பிட்டுவிட்டு ரூமிற்கு சென்றான். நம்ம காதலை சொல்லாமல் மறைச்சதுனால கோபமாக இருக்கான் போல என்று நினைத்து கொண்டே ஹேமா சாப்பிட்டு முடித்து ரூமிற்கு சென்றாள். அங்கே பிரபு போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். பிரபு பிரபு என்று அழைத்தாள் ஹேமா. அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஹேமாவே போர்வையை விலக்கிவிட்டு பார்த்தாள். பிரபு கண்கள் சிவந்து கலங்கியபடி இருந்தான். ஹே பிரபு, அழுவுறியாடா என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை விடு என்றான் அவன். முதல்ல எழுந்திரி என்றாள் அவள். அவனும் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். அவன் அழுததை பார்த்தவுடன் ஹேமாவுக்கும் அழுகை வந்துவிட்டது. உடனேயே பிரபுவை கட்டிப்பிடித்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். ஏண்டா நீயும் அழுது என்னையும் அழ வைக்கிற என்று அழுது கொண்டே அவனிடம் கேட்டாள். அவள் அழுவதை பார்த்தவுடன் பிரபுவின் மனம் கரைந்து விட்டது. ஏ பாப்பா, அழுவாதடி, நீ அழுதா என்னால் தாங்க முடியாதடி என்றான். உன்னால தான் நான் அழுவுறேன். நீ கட்டி பிடிச்சிக்கோ, முத்தம் கொடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் தயவு செஞ்சு அழுவாத, என்னால் தாங்க முடியாது என்றாள். பிரபுவும் அவளை கட்டி பிடித்து கொண்டு சரிடி, நான் அழுகலை, நீயும் அழுவாத என்றான். அவளும் சரி என்று கண்ணை துடைத்து கொண்டாள். நீ என்னை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ ஏன் அதை மறைக்கிறேன்னு தான் தெரியலை என்றான் பிரபு. இல்லை, நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலை என்றாள் அவள். ஓ அப்படியா, சரி, இனிமேல் நீ என்கிட்ட பேசாத, நமக்குள்ளே தான் ஒன்றுமே இல்லையே, உனக்கு எப்போ லவ் வருதோ அப்போ என்கிட்ட பேசு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். ஹே, எங்கடா போற என்று கேட்டுக்கொண்டே ஹேமாவும் அவன் பின்னாலேயே சென்றாள். நான் வெளில போகிறேன், எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது என்றான். நானும் வரேன் என்றாள் அவள். வேண்டாம், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ போ என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு காரை எடுத்து கொண்டு கிளம்பினான். ஹேமா ஹாலில் அமர்ந்து கொண்டு பிரபுவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். நம்ம காதலை சொல்ல தயங்குறதுனால தான் பிரபு ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கு மேலேயும் நாம் தாமதிக்கக்கூடாது என்று எண்ணி வேலையாட்களை அழைத்து ரூமை டெக்கரேஷன் செய்வதற்கான ஜாமான்களை எழுதி கொடுத்து அனுப்பினாள். சிறிது நேரத்திலேயே அவர்களும் அவள் கூறிய அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து விட்டார்கள். ஹேமா ரூமையே அழகுபடுத்தினாள். இன்று அவன் வந்த உடனேயே காதலை சொல்லிவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டு பிரபுவுக்கு ஃபோன் செய்து எப்போ வருவ என்றாள். இன்னும் அரை மணி நேரத்துக்குள் வருவேன் என்றான் அவன். சரி, அதற்குள் குளித்து விடலாம் என்று குளிக்க சென்றாள். குளித்து முடித்து அழகாக புடவை கட்டிக்கொண்டு ரூமில் அமர்ந்திருந்தாள். சரியான நேரத்தில் பிரபுவும் ரூமிற்குள் நுழைந்தான். ஹேமாவை பார்த்தவுடன் கண்ணிமைக்காமல் நின்றான். என்ன இப்படி பார்க்குற? நீ தானே லவ் பண்ணுறியான்னு கேட்ட. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் என்றாள். இதை கேட்ட பிரபு ஒன்றுமே பேசாமல் அவளை கட்டிப்பிடித்தான். இதை சொல்ல உனக்கு இவ்வளவு நாள் வேணுமா என்றான். ஆமாம், நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரிய வேண்டாமா? உடனே லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா என்றாள். ஐ லவ் யூ, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் என்றான் அவன். நீ தான் 7 வருஷமாக பண்ணுறியே, அப்புறம் என்ன என்றாள். சரி, என்ன இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்க? எதுக்கு, நம்ம ஃபஸ்ட் நைட்டுக்கா என்றான் பிரபு. ரொம்ப ஆசை தான், இப்போதான் காதலையே சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே ஃபஸ்ட் நைட்டா என்றாள் அவள். நீ பண்ண டெக்கரேஷன் எல்லாம் வீணாக போயிடும்டி, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்ப, அதனால வா இன்றைக்கே வச்சுக்கலாம் என்றான். அதெல்லாம் வீணாக போனால் போகட்டும், நீ என்னை விட்டு எங்கே போன என்றாள் அவள். ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், அதான் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் என்றான். ஓகே ஓகே, ஒரு வழியாக காதலை சொல்ல வச்சுட்ட, இப்போ சந்தோஷமா என்றாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்குன்னு யாரும் இல்லை, இன்னைக்கு எனக்காக ஒருத்தி இருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றான். சரி, இன்னைக்கு போட்டியில் நான் தானே ஜெயித்தேன் என்றாள் ஹேமா. எங்கடி நான் சொன்னதை செஞ்ச? ஏதோ நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி நான் தானே ஜெயிச்சேங்கிற. ஒழுங்கா இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நான் சொல்கிறத செஞ்சால் நீ ஜெயிப்ப, இல்லைனா நீ தோத்துருவ என்றான் அவன். சரி சொல்லு, செய்கிறேன் என்றாள் அவள். முதல்ல எனக்கு ஒரு முத்தம் கொடு என்றான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் போட்டியில் தோத்ததாகவே இருக்கட்டும், ஆளை விடு என்றாள். ஹே, தோத்தாலும் முத்தம் கேட்பண்டி என்றான். வேற வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் என்று நினைத்து கொண்டே முத்தமிடுவதற்காக அவனை நெருங்கினாள். அவள் நெருங்கிய உடனேயே
அவளை சுவற்றில் சாய்த்து நகர விடாமல் அவள் மீது சாய்ந்து கொண்டான். அவள் கன்னங்களை இரு கைகளாலும் பற்றினான். டேய், பயமா இருக்குடா என்றாள் அவள். நான் உன்னோட புருஷன்டி, பயப்படாத என்றான். அவளும் பதட்டத்தில் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அவள் கழுத்தை சாய்த்து முதலில் கழுத்தில் முத்தமிட்டான். உடல் கூசி போய் அவனின் முதுகை அழுத்தினாள் ஹேமா. பிறகு மெல்ல அவள் இதழை பற்றி திகட்ட திகட்ட முத்தமிட்டான். அவளும் மூடிய கண்களை திறக்கவில்லை. 10 நிமிடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் அவளை விடாமல் முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தான். இதற்கு மேல் முடியாது என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் ஹேமா. அவன் மெத்தையில் போய் விழுந்தான். ஹே, ஏண்டி தள்ளிவிட்ட என்றான். இப்படி மூச்சு முட்ட முத்தம் கொடுத்தா எப்படி தாங்க முடியும், அதான் தள்ளிவிட்டேன் என்றாள் அவள். ஏ வாடி, இன்னும் கொஞ்ச நேரம் கொடுக்குறேன் என்றான் அவன். போடா, இதுவே உனக்கு பத்தலையா என்றாள். பத்தாதுடி, எவ்வளோ நாள் காக்க வச்ச, அதுக்காகவாது முத்தம் கொடுக்க மாட்டியா என்று கையை பிடித்து இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீது போய் விழுந்தாள். இதுதான் நல்ல வாய்ப்பு என்று விடாமல் அவள் இடுப்பை பிடித்து கொண்டான் பிரபு. ஹே விடுடா, கூசுது என்றாள் ஹேமா. அப்படியா, அப்போ இன்னும் நல்லா கூசட்டும் என்று அவள் இடுப்பை மெதுவாக தீண்டினான். அவளும் கூச்சத்தில் அலறினாள். ஏ கத்தாதடி என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் முத்தமிட்டான். அவனை பிடித்து தள்ளிவிட்டு ஓடினாள் ஹேமா. நில்லடி என்று துரத்தி கொண்டே ஓடிய பிரபு அசந்து போய் ஹாலிலேயே அமர்ந்து விட்டான். ஹேமா மாடியில் நின்று கொண்டு அவன் முத்தமிட்டதை நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வெட்கம் தாங்கவில்லை. முதலில் ஒரு ஆண் பெண்ணை அவள் அனுமதியோடு தீண்டும்போது ஏற்படும் உணர்வு இன்று அவளுக்கும் ஏற்பட்டது. முகத்தை மூடிக்கொண்டு வெட்கப்பட்டு கொண்டே நின்றாள். திடீரென பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தான் பிரபு. இங்கேயும் வந்துட்டியா? எங்கே போனாலும் பூனைக்குட்டி மாதிரி பின்னாடியே வரியேடா என்றாள். உன் பின்னாடி சுற்றுறது தான் என்னோட வேலை என்றான் அவன். இப்படியே சுற்றி சுற்றி பைத்தியம் ஆகிடாத, வா கீழே போகலாம் என்று அழைத்தாள். சரி வா, ரூமுக்கு போய் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம் என்றான் பிரபு. சி, உனக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு தான், வா போய் டீ குடிக்கலாம் என்று அவனை அழைத்து சென்றாள். ஹேமா சமையலறையில் டீ போட்டு கொண்டு போய் பிரபுவிடம் கொடுத்தாள். அந்த டீயை வாங்கிவிட்டு ஹேமாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. ஏன்டா எப்படி பார்க்குற என்றாள் அவள். இல்லை, அன்னைக்கு மட்டும் உன்னோட கையில் டீ ஊற்றாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஒருவேளை நீ சொல்கிறத காதில் வாங்காமல் நீ உங்கள் வீட்டுக்கே உன்னை போக விட்டுருந்தா இன்னைக்கு என் மேலே உனக்கு காதல் வந்திருக்குமா சொல்லு. நான் இந்நேரம் அனாதையாக தான் இருந்திருப்பேன். உன்னை 6 வருஷம் காதலித்தேன், இது 7வது வருஷம். உன்னைய கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு கிடைப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எனக்கு கிடைச்ச வரம் என்று சொல்லிக்கொண்டே கண் கலங்கினான். சரிடா, அழுவாத, எனக்கும் கஷ்டமாக இருக்கு என்றாள். பிரபுவும் மனதை சாந்தப்படுத்தி கொண்டு டீயை குடித்தான். டீ குடிச்சிட்டு வா, நான் மேலே போய் அழுக்கு துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வரேன் என்று ரூமுக்கு சென்றாள் ஹேமா. பிரபுவும் விறுவிறுவென டீயை குடித்துவிட்டு மேலே சென்றான். ஹேமா பாத்ரூமில் உள்ள வாஷிங் மிஷினில் துணியை போட்டு கொண்டிருந்தாள். அவள் பின்னால் நின்று கொண்டு அவள் மீது தண்ணீரை எடுத்து ஊற்றினான். அவள் குளிர் தாங்க முடியாமல் கத்தினாள். ஏண்டா, நான் உன்னை என்னடா பண்ணேன் என்று கத்தினாள். சும்மா விளையாட்டுக்கு பண்ணேண்டி என்று துண்டை எடுத்து துடைத்து விட்டான். ரொம்ப குளிர் தாங்க முடியலன்னா சொல்லு, கசமுசா பண்ணி உன்னோட குளிரை போக்குறேன் என்றான். ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் என்று உடையை மாற்றிக்கொண்டாள். பிரபுவும் மன்னிப்பு கேட்டு செல்லமாக அவளை கட்டி அணைத்தான். பாகம் 6 சந்திப்போம். நன்றி.